ஆஹா கல்யாணம் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து கௌதமோட 10 கோடி ரூபாய் வந்து எதுக்கோ செலவு பண்ணி ஏதோ காலி பண்ணிடுவாங்க. உடனே கௌதம் இந்த டென்ஷனில் உட்காந்துருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ பணத்தை வந்து இப்படி செலவு பண்ணியிருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை திட்டிட்டு இருப்பாங்க. என்ன கௌதம் நினச்சிட்டு இருக்க, நீ இப்படியே தனியாக வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கியா? அவங்களாம் வந்து பணம் காசு இல்லைனாலும் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி தனியாக இருந்து அப்படி என்ன சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க? கடைசியில் யாரும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்களா? உனக்கு குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து கௌதமை பார்த்து கேட்பாங்க. கௌதமுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியுமே புரியவே புரியாது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பார்க்க வந்து அவங்களோட அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. கௌதம் வந்து சோகமாக தரையில் வந்து உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்து சித்ரா தேவி, என்ன ஆச்சுட்டா உனக்கு, ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்க, ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வா, என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு சொல்லவும் கௌதம் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் போயிடுச்சு அப்படிங்கிறதையும் சூர்யா கிட்ட நானே சவால் விட்டுருக்கேன். அந்த நேரம் பார்த்து நம்ம சொத்துலேருந்து இவ்வளோ பணம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இதனால சூர்யா கிட்ட விட்ட சவாலை வந்து ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஸோ என்ன ஆக போகுது, சூர்யா ஜெயிக்கிறாங்களா இல்லை கௌதம் ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.